நீங்க மூடாதே, நாங்க மூட வேண்டியதா இருக்கு. ஆர்டர் வரலன்னு சொன்னாங்க சார். நான் என்ன கேட்கறேன், நீங்க கைப்பட எழுதிதாங்கன்னு சொல்றேன். எனக்கு ஜட்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்னு கைப்பட எழுதி கையெழுத்து போட்டுதாங்க. பேச்சு வாய் பேச்சு செயல்படாதீங்க. கட்டாயம் கிடையாது. கன்னியாகுமரி எந்தவித நாம்ஸும் ஃபாலோ பண்ணாம இதை அனுமதிக்க முடிஞ்ச உங்க அதிகார மையத்துக்கு இதை நிரந்தரமா மூட இதற்கிடையில் குளச்சல் சட்டமன்ற தொகுதி இரணியல் பேரூராட்சிக்கு உட்பட்ட இரணியல் சந்திப்பு பகுதியில இருக்கக்கூடிய மதுபான கடை எண் 4860 அதோடு கூட சேர்ந்து பாரும் இருக்குது. இது விதிமுறையை மீறி அனுமதி கொடுத்திருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா சுமார் 75 மீட்டர் தூரத்துக்குள்ளாக அரசு நடுநிலை பள்ளி இருக்குது. அது போல அந்த சைட்ல பாத்தீங்கன்னா 60 மீட்டருக்குள்ளாக ஒரு கோவில் இருக்குது. இதுல 0 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் ஒரு கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பகுதி ஒரு முக்கிய சந்திப்பு. பெண்கள், இந்த பள்ளி மாணவர்கள், பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பு. இப்படிப்பட்ட பகுதியில நம்ம ஹைகோர்ட் ஆர்டர் படி 100 மீட்டருக்குள்ள பள்ளியோ கோவில்களோ இருந்து அனுமதி கொடுக்க கூடாதுங்கிற பொழுதும் அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த அனுமதியை எப்படி கொடுத்தாங்கிறது தெரியல. மாவட்ட ஆட்சியருக்கு அளவீடு செய்ய தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. இல்ல இது பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுத்தாங்களாங்கிறதும் தெரியல. இப்ப எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த மதுபான கடையை மூடணும், மதுபான விடுதியை மூடணும். அதுக்காக என்னை நாம் தமிழர் கட்சியில எல்லாருமே வந்திருக்கிறோம். ஏற்கனவே எங்க கட்சியை சார்ந்த ஒரு உறவு ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. மதுபான விடுதியை தடை செய்யறதுக்காக உத்தரவு வாங்கியிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை கடையையும் விடுதியையும் தடை உடனே மூடணும். ஆனா எங்களுக்கு அதிகாரிகள் மத்தியில என்ன சொல்றாங்கன்னா 1 வாரம் நேரம் கேட்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், எங்க சார்பாக சொல்றது, நீங்க தற்காலிகமாக இப்பொழுது மூடுங்க. ஏன்னா விதிமுறை மீறல் தான். அப்போ அப்படி இருக்கும்போது தற்காலிகமாக இப்பொழுது மூடுங்க, நிரந்தரமாக மூடுவதற்கு 1 வாரம் நீங்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற கோரிக்கையோட இங்க இருக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து பல வருடமா, இன்னைக்கு கிடையாது, மனுக்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதே சார்ந்து போராட்டம் நடத்த அனுமதி கேட்டோம், அனுமதிகள் மறுக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு இந்த கோர்ட் ஆர்டர் அக்டோபர் 16ஆம் தேதியே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இது வரைக்கும் அதிகாரிகள் கைக்கு வரலன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. இதுலயே எங்களுடைய நம்பிக்கை இழந்து போகுது. 16ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஆர்டர் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கைக்கு வரலன்னா எங்களுக்கு நம்பிக்கை இழந்த காரணத்தினாலதான் இங்க நிக்க வேண்டிய